ம். ஆ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ராப்ளம் ப்ரோ? டெக்ஸ்டோட கலர்லாம் காட்ட மாட்டேங்குது ப்ரோ. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டா ப்ரோ. ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ரோ இங்க பார்த்தீங்களா ப்ரோ? டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஸ்டைல் கலர் கலர் ரெட்டு கொடுத்தேன். கலர் ரெட்டு காட்டுது. ஓகே. ஸோ டெக்ஸ்டைல் எ- ஓகே, ஓகே. ஸோ அது மெயின் டாட் டாட்ல ஏதாச்சும் எரர் ஏதாச்சும் காட்டுதா? ஆ ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ வந்துட்டு அது ஆர்ட் ரிலேட்டே ஆகல. ப்ராப்ளம் ஏதோ இருக்கு. ஸோ அதனால தான் எரர் கம்பைல் டைம் எரர் இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஆர்ட் ரிலோட் ஆகல. சரி. இதோ இங்க பாருங்களேன், இங்க வந்துட்டு கமா கொடுக்கல பாருங்க. அந்த 71 லைன் இருக்கு பாத்தீங்களா, அது லாஸ்ட்ல வந்துட்டு கமா கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சா? ஓகே. ஸோ அகைன் வந்துட்டு இன்னும் ஏதோ ஒரு லைன்ல காட்டுது. மேல வந்துட்டு அங்க அங்க ஓகே. அங்க வந்துட்டு கமா கொடுத்துருங்க. அப்புறம் கீழேயும் கமா கொடுத்துருங்க. ஹோம் பக்கத்துல. ஓகே, ஓகே. தென் இங்க எங்கேயும் வந்துட்டு ரெட் கலர்ல காட்டுது பாருங்க கீழே. ம். ஓகே. இங்க எங்கேயும் ரெட் கலர்ல காட்டுது ப்ரோ. அந்த ரிச் டெக்ஸ்ட்ல அந்த கீழே 69th லைன்ல பாருங்களேன். ஸோ அங்க ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா, அதை வந்துட்டு எடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. மாறிடுச்சா? மாறிடுச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. அது ஆக்சுவலாக வந்துட்டு கம்பைல் டைம் எரர் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்டா ப்ரோ நேற்று பார்த்ததுல? இல்ல ப்ரோ, இதுதான் ப்ரோ ரெக்கார்டிங்ஸ் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நேத்து கிளாஸ் இல்லை, முந்தா நேத்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, வெயிட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒரு 8:15 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே.
ப்ரோ அது தவிர்த்து உங்களுக்கு நேற்று பார்த்ததுல வேற எந்த டவுட்டும் இல்லைல்ல ப்ரோ? கிளியரா இருக்கா? ஆஹ் அது பார்த்துட்டே தான் ப்ரோ இருக்கேன். அப்புறம் இப்போ ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருவான் ப்ரோ. இது ஒரு நிமிஷம். ஓகே. இந்த ஹலோ ஸ்ட்ரீம் இருக்குல்ல ப்ரோ, இதுல இந்த ஸ்ட்ரீம் மட்டும் ப்ளூன்னு இப்படி ப்ரோ சொன்னீங்க? ஸோ அதுக்கு தான் ப்ரோ நம்ம வந்துட்டு ரிச் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ரிச் டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ரிச் டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட் நீங்க பாஸ் பண்ணணும். அந்த பிராக்கெட்டுக்கு முன்னாடி அதுல நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஸ்பேன் நம்ம கொடுக்கணும். இல்ல ப்ரோ சாரி அங்க இல்ல, அதுக்குள்ள ஐ மீன் அந்த இன்னொரு டெக்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா மேல மேல மேல. ஸோ லைக் அதான் ப்ரோ அந்த ஸ்ரீன்னு போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இருங்க, ஹலோன்னு எங்க கொடுத்துருக்கீங்க? ஓ ஹலோ ஸ்ரீனு கீழே கொடுத்துருக்கீங்க. ஓகே, மேல ஒரு ஸ்ரீனு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட் நீங்க எதுல உள்ளதை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க? இந்த ஹலோ ஸ்ட்ரீல இருக்கிற ஸ்ட்ரீ. ஓகே, ஸோ அப்போ அது நம்ம வந்துட்டு ரிச் டெக்ஸ்ட்ல கொடுக்கணும் ப்ரோ. ஸோ என்ன பண்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த 71st லைன்ல வந்துட்டு ஹலோ இருக்குல்ல, ஸோ அந்த ஹலோ வந்துட்டு 68th லைன்ல ஸ்ட்ரீன்னு போட்டிருக்கீங்களே, அங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்களேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்களேன். இந்த ஹலோ ஸ்ட்ரீ ரெண்டுத்தையுமா ப்ரோ? ஓகே, அது ரெண்டுத்தையும் கூட பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்ரீ எடுத்துருங்க. ஹலோ மட்டும் இல்ல 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 ப்ரோ, நீங்க மேல இப்ப பேஸ்ட் பண்ணீங்களா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ரீ எடுத்துருங்க, ஹலோ மட்டும் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த லைன் சேவ் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நீங்க இது ஜெமினி யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலா சஜஷன் காட்டுது பாருங்க அது. ஆமா ப்ரோ, இது ஐடிஎச்ல கேட்கும். ஆமா, ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுவே சஜஷன் காட்டுது. ஸோ இப்போ அதுதான் ப்ரோ, இது நம்ம லேர்ன் பண்ணும்போது சஜஷன் இருந்தாலே நம்மளால ஒழுங்கா லேர்ன் பண்ண முடியாது. என்ன பண்றீங்க, அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க. ஆக்சுவலா இக்னோர் பண்ணிட்டு சும்மா வேற எங்கேயாச்சும் டேப் பண்ணுங்களேன். ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த 68th லைன்ல லாஸ்ட்ல வாங்கல, லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு பேரந்தசிஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி கமா போட்டு கமா போட்டு இங்க வந்துட்டு அந்த லிஸ்ட் விட்ஜெட் சில்ட்ரன். அது ஒன்ஸ் ஆன் பண்ணா அவ்வளவுதான் ப்ரோ, அது வந்துட்டு சஜஷன் காட்டிட்டே இருக்கும் அது. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு சில்ட்ரன், ஆமா சில்ட்ரன் லிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஸ்பேன் வரணும். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட் ஸ்பேன்ல ஸோ இப்போ அந்த லிஸ்ட் லிட்டரல் போடுங்களா, லைக் ஸ்கொயர் பிராக்கெட் போடுங்களா? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, வெறும் அந்த லிஸ்ட் லிட்டரல் மட்டும் போடுங்க, அந்த லிஸ்ட் டேட்டா டைப் சொல்லல, அந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும். ஓகே, ஸோ இப்போ இது உள்ள வந்துட்டு இன்னொரு டெக்ஸ்ட் ஸ்பேன் அவனே சார் கொடுத்துருவான் பாருங்க. ஸோ அதுல ஸ்ரீ போட்டுக்கோங்க. ஸோ இதுல டெக்ஸ்ட் பேராமீட்டர் டெக்ஸ்ட் ஸ்பேன் தான் ப்ரோ வரும். இதுல டெக்ஸ்ட் பேராமீட்டர்ல ஸ்ட்ரீம் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு கலர் கொடுத்துக்கோங்க, வேற ஏதாச்சும் கலர் கொடுத்துக்கலாம். ஸ்டைல் கொடுக்கணும் ப்ரோ, ஸ்டைல்ல டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, ஸோ இதுல என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க ப்ரோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. இப்போ ஹலோ வேற கலர்ல இருக்கும், ஸ்ரீ வேற கலர்ல இருக்கும், நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கீழே இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க ப்ரோ. அந்த டெக்ஸ்ட் அளவு அதெல்லாம் கீழே ஏதோ எரர் அடிக்குதுல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஓகே, ஸோ கண்ட்ரோல் எஸ் போங்க. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. இப்போ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஸ்ரீக்கு பக்கத்துல அந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல எஸ்க்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க.
அங்கேயா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் கிடைச்சிடும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நிறைய டவுட்ஸ் நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ண நமக்கு பழையும். ப்ரோ நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கல்ல? பார்த்துட்டேன் ப்ரோ. பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக நீங்க இது ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு சேம் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க 2 இதுக்கு. ஓ ஓகே ப்ரோ. அது ஓ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அது தெரியல ப்ரோ. சரி சரி ஓகே ஓகே ப்ரோ. மிச்ச ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மொத்தமே 5 கொஸ்டின்ஸ் தான். நீங்க இன்னொரு கொஸ்டினுக்கு பதிலாக அதே ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு பார்த்துருக்க முடியாது. ஆனா நீங்க அது அது எப்படி இருந்ததோ அது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியும் அப்லோட் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிருக்கீங்க. அது அந்த சேம் ஸ்க்ரீன்ஷாட்டா இருக்கு. மிச்சபடி ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் பார்த்து பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ யாரும் வர மாதிரி தெரியல. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ப்ரோ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? சிமிலர். ஓகே 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 ப்ரோ. நம்ம ஆக்சுவலா நேற்று வரைக்கும் நம்ம வந்துட்டு இமேஜஸ் நம்ம கடைசியா நம்ம பார்த்துருந்தோம். அதை எப்படி அசெட் இமேஜ் யூஸ் பண்றது, அப்புறம் நெட்வொர்க் இமேஜஸ் யூஸ் பண்றது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதுவுமே விட்ஜெட் தான், பட் ஆனால் நம்ம இன்டராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு விட்ஜெட்ஸ். ஸோ அது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன் ஃபிளட்டர் இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் தட் ரெஸ்பான்ஸ் டு, அதான் இப்போ இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ் தான் என்ன. ஸோ இப்போ யூசரோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விட்ஜெட்ஸ். ஒரு சில விட்ஜெட்ஸ் நம்ம வச்சு நம்ம யூசர் கூட நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். லைக் வந்துட்டு இன்புட் டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டு மூலியமா நம்ம யூசர் கிட்ட நம்ம வந்துட்டு இன்டராக்டிவா இருக்கலாம், லைக் ஆப் மூலியமா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸ் டேப் பண்ணா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், யூசருக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் பாப்பப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே எந்தெந்த வித்ஸ் வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியுதோ அது எல்லாமே இன்டராக்டிவ் வித்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ யூசர்ஸ் டு இன்டராக்ட் வித் அப்ளிகேஷன்ஸ். ஒரு நிமிஷம் லேசர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் சச் அஸ் டேப்பிங், ஸ்லைடிங் அண்ட் டைப்பிங். ஸோ ஸ்லைடிங், இந்த ஸ்லைட் பார்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த ஏஜ்லாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக இந்த கொடுக்கும்போது ஒரு ஸ்லைட் பார் மாதிரி இருக்கும். அதை ஏற்ற மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அது ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விட்ஜெட்டு, அது இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் விட்ஜெட்ஸ் எனபிள் டைனமிக் ஃபங்க்ஷனாலிட்டி மேக்கிங் ஆப்ஸ் மோர் என்கேஜிங் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது விட்ஜெட்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனாமிக் ஃபங்க்ஷனாலிட்டியை நமக்கு வந்துட்டு எனபிள் பண்ணுது. ஸோ அது மூலியமா நம்ம வந்துட்டு யூசர்ஸ் கூட வந்துட்டு என்கேஜிங்காக இருக்க முடியுது அப்ளிகேஷன்ஸ் மூலியமா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காமன் டைப்ஸ் ஆஃப் இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ். என்னென்ன இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் இன்டராக்டிவ் விட்ஜெட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரிகர், ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இன்புட் விட்ஜெட்ஸ் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அது வந்துட்டு யூஸ் பண்ணி யூசர் கிட்ட நம்ம டேட்டா ஏதாச்சும் நம்ம வாங்குவோம், இன்புட் டேட்டா நம்ம ஏதாச்சும் நம்ம வாங்குவோம். ஸோ செலெக்ஷன் விட்ஜெட்ஸ். ஸோ அதான் இப்போ நம்ம ஒரு சில விஷயம் இந்த டிராப் டவுன்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, லைக் வந்துட்டு மேலா ஃபீமேலா, ஸோ அந்த மாதிரி ஜெண்டர் செலெக்ஷன் பண்றது. ஸோ அந்த மாதிரி டிராப் டவுன் விட்ஜெட்ஸ். அப்புறம் ஸ்லைடரு, அதை யூஸ் பண்ணி அந்த ஏஜை வந்துட்டு கரெக்டாக கால்குலேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி விட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செலெக்ஷன் விட்ஜெட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கெஸ்டர் டிடெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கெஸ்ட் டிடெக்ஷன்னா என்னன்னா, அதான் இப்போ ஒரு விட்ஜெட்ஸ் இருக்கு, கெஸ்டர் டிடெக்டர் தான் அந்த விட்ஜெட்டோட பேரு.
ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லாங் ப்ரெஸ் பண்ணா ஒரு ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஸ்வைப் பண்ணா ஒரு ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணலாம், சிங்கிள் டேப் பண்ணா ஒரு ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஃபிங்கர்ஸ் வச்சு டேப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில அந்த கெஸ்டர் யூசரோட அந்த கெஸ்டருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டிடெக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான் கெஸ்டர் டிடெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பட்டன் விசிட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைப் பட்டன் விசிட்ஸ். ஸோ பட்டன்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் ஃப்ளட்டர் பட்டன் விஜெட்ஸ் ஆர். ஸோ இது வந்துட்டு பட்டன் விஜெட்ஸ்னால நமக்கு நிறைய நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். லைக் வந்துட்டு ஒரு ஆக்ஷனை ட்ரிகர் பண்றதுலேருந்து, இப்போ ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்றோம் அப்படின்னா சப்மிட் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் என்ன ஆகும், அந்த ஃபார்ம்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஒரு முக்கியமான ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்றது கூட நம்ம வந்துட்டு பட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா பட்டன் விஜெட்ஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பேஜ்ல இருந்து நான் இன்னொரு பேஜுக்கு போறேன். ஓகேவா, லைக் வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ வந்துட்டு இங்க இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இங்க வந்துட்டு ஸ்டாப் ப்ரெசென்டிங்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாப் ப்ரெசென்டிங்ன்றதே ஒரு பட்டன் தான். இப்போ நான் இந்த ஸ்டாப் ப்ரெசென்டிங்கை நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், இந்த விண்டோ ஃபுல்லா வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாப் ஆயிட்டு நார்மல் விண்டோ, என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணும் இந்த பட்டன், ஒரு குறிப்பிட்ட பட்டன். ஸோ அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்போ இந்த பட்டன் இருக்கு, இந்த பட்டன் நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க ஏதோ போறேன் பாருங்களேன், இதுக்குள்ள இந்த பட்டன் மூலியமா என்னால நேவிகேட் ஆக முடியும். லைக் வந்துட்டு சேஞ்ச் லேஅவுட் ஸ்கிரீனுக்கு நேவிகேட் ஆக முடியும், ஒயிட் போர்டுக்கு நேவிகேட் ஆக முடியும், ஸோ செட்டிங் ஸ்கிரீனுக்கு நேவிகேட் ஆக முடியும். ஸோ அதான் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு we can navigating to the another page அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர் பெர்ஃபார்மிங் எனி கஸ்டம் லாஜிக். கஸ்டம் லாஜிக் எதை மீன் பண்றாங்க, ஸோ இதுதான். இப்போ இந்த ஸ்டாப் ப்ரெசென்டிங் இருக்கு, இந்த ப்ரெசென்டிங்கை நான் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னே எனக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு பாப் ஆயிடணும். பாப் ஆயிட்டு எனக்கு நார்மலா என்னோட ஸ்க்ரீன் வந்துட்டு தெரியவே கூடாது. அந்த மாதிரி என்னோட லாஜிக்லாம் அதுல தானே இருக்கு. ஸோ அந்த லாஜிக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா நான் ரைட் பண்ணி இங்க நான் கால் பண்ணிருப்பேன். இந்த ஸ்டாப் ப்ரெசென்டிங் இருக்கும் பாத்தீங்களா, இதோட ஆன் டேப் ஃபங்க்ஷன்ல நான் கால் பண்ணிருப்பேன். ஸோ கால் பண்றது மூலியமா எனக்கு வந்துட்டு அது நடக்கும் பர்ஃபெக்டா. ஸோ அதே மாதிரி தான் அதுல Flutter provides several types of button widget, each serving different purposes. ஸோ Flutterல வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டன் டைப்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு. அது என்ன டைப் பாத்தீங்கன்னா மொத்தமா 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதான் காமன்லி யூஸ்டு, அப்புறம் மொத்தமாவே உள்ளதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்க அப்படின்னா எலிவேட்டட் பட்டன் ஒன்று இருக்கும், டெக்ஸ்ட் பட்டன் ஒன்று இருக்கும், அவுட்லைன்டு பட்டன் ஒன்று, அப்புறம் வந்துட்டு ஐகான் பட்டன் ஒன்று, அப்புறம் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒன்று. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்னா என்ன, இது வந்துட்டு ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். லைக் வந்துட்டு ஆன் த டாப் ஆஃப் த ஸ்கிரீன் வந்துட்டு ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். அதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆன் பிரஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன இது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுமோ நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூல் டிப்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். டூல் டிப்னா என்னங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதை நான் வந்துட்டு ஹோவர் பண்றேன். இப்போ ஹோவர் பண்ணும்போது என்னாச்சு, லாங் ப்ரெஸ் பண்றேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வருது, இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு டூல் டிப் வந்துட்டு விசிபிள் ஆகுது. ஸோ அதுதான் வந்துட்டு டூல் டிப்னு சொல்லுவாங்க. பாருங்க, லாங் ப்ரெஸ் பண்றேன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு. ஏன்னா இது டூல் டிப்னா என்ன, அது அந்த பட்டன் எதுக்கு, அதுல பட்டன் வந்துட்டு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஒரு ஓவர்வியூவா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம டூல் டிப்ல நம்ம போட்டு வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் சைல்டு விட்ஜெட். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான என்ன விட்ஜெட்டோ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஐகானு, டெக்ஸ்ட், இமேஜ் என்ன வேணா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் அப் டு அவர் விஷ். அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதுதான். ஓகேவா, அப்புறம் எலிவேட்டட் பட்டன், டெக்ஸ்ட் பட்டன், அவுட்லைன் பட்டன், ஐகான் பட்டன் இருக்கு. ஸோ ஐகான் பட்டன் நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஐகான் பட்டன் மோஸ்டா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு ஐகான் இருக்கும். ஸோ இது ஐகான் பட்டன் தான். ஸோ இந்த மெனு, இந்த ஐகான் வந்துட்டு ஒரு ஐகான் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் வச்சுக்கோங்களேன், அதான் ஐகான் பட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மோஸ்ட் ஐகான் இருக்கக்கூடிய ஒரு பட்டன். ஸோ அதுதான், இது எல்லாமே ஐகான் பட்டன் தான். இப்போ வந்துட்டு பாருங்க என்ன பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எலிவேட்டட் பட்டனை பத்தி நம்ம பார்த்தலாம். எலிவேட்டட் பட்டன்னா ஒண்ணுமே இல்லை, அது வந்துட்டு எலிவேட் ஆயிட்டு இருக்கும். எலிவேட்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். எலிவேட்னா எப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு எலிவேஷன் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, லைக் வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பா ஒரு ஷேடோ, பிளாக் ஷேடோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதான் வந்துட்டு அது பார்த்தாலே அந்த பட்டனை பார்த்தாலே எப்படி இருக்கும்னா ஒரு அனிமேட்டட் பட்டன் மாதிரி இருக்கும் லைட்டா. ஸோ அதுதான் எலிவேட்டட் பட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பட்டன் ஃபார் primary actions in an application such as submitting a form or triggering a primary function.
ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பட்டன் நம்ம யூஸ் பண்றோம். நான் வந்துட்டு மோஸ்டா காமனா யூஸ் பண்றது எலிவேட்டட் பட்டன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு டெக்ஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஐகான் பட்டனு, அப்புறம் இது 4மே யூஸ் பண்ணுவேன். அவுட்லைன் நான் மோஸ்டா நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தேவைப்பட்டது கிடையாது. ஸோ அதனால நான் வந்துட்டு மிச்ச 4மே யூஸ் பண்ணுவேன். எலிவேட்டட் பட்டன் மோஸ்டா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். டெக்ஸ்ட் பட்டன் வந்துட்டு அலர்ட் பாப்பப் ஆகும்போது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த பட்டன் எஃபெக்ட் வேணாம், வெறும் எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் வேணும். அதை நம்ம பார்க்கலாம், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஐகான் பட்டன் ஐகானு, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இந்த மாதிரி ஒரு டாப் ஆஃப் த ஸ்க்ரீன்ல ஒரு ஃப்ளோட் ஆயிட்டு ஒரு அனிமேட், ஸோ அதோட இருக்கணும் அப்படின்னா நான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எலிவேட்டட் பட்டன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா ஆன் பிரஸ்ட், ஆன் லாங் பிரஸ், சைல்டு, ஸ்டைலு. ஸோ இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்லை, இதையும் தாண்டி நிறைய இருக்கு. ஸோ மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுதான். ஆன் பிரஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது அந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இஃப் செட் டு நல் த பட்டன் இஸ் டிசேபிள்டு. இப்போ ஒரு இந்த எனபிள்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்டனை வந்துட்டு டிசேபிள் ஆக்கணும் அப்படின்னா நான் பாஸ் பண்ணும், நல்லன்ற ஒரு வேல்யூ நான் வந்துட்டு பாஸ் பண்ணும். நான் ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு வந்துட்டு டிசேபிள் ஆயிரும். ஓகேவா? ஓகேவா? இது வந்துட்டு ஆகல, இது வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஆகல. இப்போ எலிவேட்டட் பட்டன் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இருங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம், இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். எலிவேட்டட் பட்டன், ஸோ இதுக்குள்ள நான் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நான் வந்துட்டு டெக்ஸ்டோ விட்ஜெட், அதாவது சைல்ட்ல நான் என்ன விட்ஜெட் வேணும் நான் பாஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு ப்ரெஸ் மீ அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்றேன். சேவ் பண்றதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரெஸ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்துருச்சு. ஸோ இது எனக்கு வெறும் பட்டன் மட்டும் தான். சரி, இது பார்த்துக்கலாம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்போ இந்த பிரஸ் மீ பட்டன் வந்து எலிவேட்டட்னு கொடுத்துருக்கீங்களா? ஆமா ப்ரோ. அந்த கீழே இருக்கிறது மட்டும் ஏன் ப்ரோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் கொடுத்துருக்கீங்க? ஸோ அதான் ப்ரோ, எல்லாமே வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் விட்ஜெட் ப்ரோ. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்றது என்னால் இங்கே வந்துட்டு என்னால் கால் பண்ண முடியாது. இப்போ பாருங்களேன். ஸோ அது வந்துட்டு அந்த ஸ்கேஃபோல்டுக்கு மட்டுமே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இருங்க, இங்க பாருங்களேன், இங்க என்னால கால் பண்ண முடியுது. இருந்தாலுமே இப்போ பாருங்க, நான் வந்துட்டு கால் பண்ணி காட்டுறேன். என்ன நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு ஆக்சுவலா ரவுண்டா இருக்கும் ப்ரோ. ஸோ பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே இருங்க இருங்க பாத்தீங்களா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே வந்துட்டு ரவுண்டா இருக்கும். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நான் கால் பண்றேன், என்ன ஆகுது, இது ஒரு நார்மல் ஒரு பட்டன் மாதிரி எனக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகுது வித் அந்த ரவுண்டு அந்த ரேடியஸோட எனக்கு வந்துருது. ஓகேவா? ஸோ இப்பவே நான் இங்க ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நான் இதுக்கு நான் கால் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்துடும். ஸோ இந்த கார்னர்ல வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஸ்கேஃபோல்டுக்கு மேல டாப்ல இருக்கும். இந்த நார்மல் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எங்க இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த பாடிக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க நம்ம பாஸ் பண்ற ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கும் நம்ம பாஸ் பண்ற ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ப்ரோ. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கும் எலிவேட்டட் பட்டனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு ரவுண்டா இருக்கும் டிஃபால்ட்டா. எலிவேட்டட் பட்டன் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் ப்ரோ, வித் எலிவேஷன் எஃபெக்டோட இருக்கும். இது நீங்க இதுல எமுலேட்டர்ல பாக்குறதுனால ஆக்சுவலா உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து ரியல் டைம் டிவைஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃபரன்ஸ். எலிவேட்டட் பட்டன் எப்படி இருக்கு, இது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி டிஃபரன்ஸ் தெரியும். ஆக்சுவலா இது எமுலேட்டர்ல தெரியல, கீழே அந்த பார்டர் அந்த எலிவேட்டட் எஃபெக்ட் தெரியல சரியா. இது நீங்க வந்துட்டு ரியல் டைம் டிவைஸ்ல பாருங்க ப்ரோ, பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ புரியுதா ப்ரோ எலிவேட்டட் பட்டனுக்கும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு? ஓகே ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. இப்போ நான் வந்துட்டு இந்த பட்டனை டிசேபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ஆன் பிரஸ்ல நல்லன்னு நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டிசேபிள் ஆயிடும் இந்த பட்டன்.
எந்த கிளிக்கிங் ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதை நான் நல்ல விடாம லைக் வந்துட்டு இந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா இது எனபிள்ட் ஆயிடும், எனபிள்ல தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு டிசபிள் பண்ணணும் அப்படின்னா நான் நல்லன்ற வேல்யூ பாஸ் பண்ணா போதும். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன், இப்போ நான் பிரிண்ட் தான் என்னோட ஆக்ஷனே, ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்றேன், ஜஸ்ட் ஒரு வேர்டை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ அதுதான் நான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷனு. ஸோ நான் ஒரு டைம் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் வந்துட்டு எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரெஸ் மீ கொடுக்க வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் சேவ் பண்ணல. ஓகே, இப்போ கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரெஸ் மீ கிளிக் பண்ண அந்த ஆக்ஷன் வந்துட்டு கீழே பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, நிறையா பண்ணலாம் நம்ம. லைக் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனை கூட நம்ம இங்கே நம்ம கால் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நிறைய நம்ம பண்ணலாம் இங்கே. ஸோ அதுதான் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன் ப்ரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ள நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது ஆன் ப்ரெஸ்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன் லாங் ப்ரெஸ் இருக்கு. அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா என்ன ஆக்ஷன் நடக்கணும், ஹோவர், அதுல வந்துட்டு கர்சரத்துக்கு ஹோவர் பண்ணோன்னு என்ன ஆகணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நார்மலா ஹோவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எமுலேட்டர்ல ஒர்க் ஆகுது. ஏன்னா எமுலேட்டர்ல இந்த பாத்தீங்களா இந்த ஏரோ வந்துட்டு இந்த மேல உள்ள ஏரோ, ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம வெப்ல நம்ம பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதான் இந்த ஹோவர் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நம்ம அதை நம்ம ஆன் ஓவர்ல நம்ம பண்ணலாம். ஸோ ஆன் ஃபோக்கஸ் சேஞ்ச் நம்ம மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இந்த பட்டனுக்கு நான் வந்துட்டு ஸ்டைல் கொடுக்கணும்பா அப்படின்னா இதுல கொடுத்துக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா இதோட கலர் வந்துட்டு பர்பிள்ல இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தீம் டாட் டேட்டால வந்துட்டு இந்த தீம் டேட்டால நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் சீட் கலர் டீப் பர்பிள் அப்படின்ற மாதிரி. ஸோ டிஃபால்ட்டாவே அதோட கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து பர்பிளா இருக்கும். இப்போ நான் இதோட கலரை நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண அப்படின்னா எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃப்ரம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ள நான் வந்துட்டு கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர், ஃபோர்கிரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னா என்னன்னா அந்த இமேஜோட பேக்ரவுண்ட், ஓகேவா? சாரி, இந்த பட்டனோட பேக்ரவுண்ட் இப்போ வந்துட்டு பர்பிள்ல இருக்கா, டாட் கிரீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோர்கிரவுண்ட் கலர்னா என்ன அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் கலர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க கிரீனு அசிங்கமா இருக்கு பார்க்கவே. சரி, சும்மா இது ஒரு டெமோக்கு தான் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுல நம்ம நிறைய பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்கு, ஷேப் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் பார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம பார்டர் ரேடியஸ் கொடுத்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு இதுல. ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்டைல் ஃப்ரம்ல ஹோவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிசேபிள்டு ஃபோர்கிரவுண்ட் கலர், அப்புறம் அதாவது டிசேபிள்டா இருக்கும்போது ஃபோர்கிரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், அப்புறம் ஷேடோ கலர். அப்புறம் வந்துட்டு ஷேடோனா எதனா இந்த கீழே வந்துட்டு ஒரு இது எலிவேட்டட் எஃபெக்ட் இருக்கும். அதான் நான் சொன்னல இதுல பார்த்தா தெரியல, நீங்க ரியல் டைம் டிவைஸ்ல பார்த்தா தெரியும் அப்படின்னு. அதுதான் அவங்க வந்துட்டு ஷேடோ கலர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஐகான் கலர், ஐகான் ஏதாச்சும் இருந்தால் அதோட கலரு. எலிவேஷன், அதுதான் அந்த எலிவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க மென்ஷன் பண்ணலாம். லைக் நம்ம 0 to 10 வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம், 100 வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அது எடுத்துக்கும். அந்த திக்னஸ் வந்துட்டு எடுத்துக்கும், எலிவேட்டட் எஃபெக்ட் திக்னஸ் எடுத்துக்கும். இருங்க, இப்போ இதுல தெரியல ஆக்சுவலா, நமக்கு வந்துட்டு எமுலேட்டர்ல தெரியல. ஸோ அதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளால எலிவேட்டர்ல எமுலேட்டர்ல ஃபீல் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அதனாலதான் ரியல் டைம் டிவைஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மோஸ்டா. பாருங்க 10 போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஷேடோ தெரியுதா, ஷேடோ எஃபெக்ட் மாதிரி. அதுதான் வந்துட்டு எலிவேஷன் எஃபெக்ட். ரொம்ப அப்படியே பொழந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ நம்ம 10 கொடுத்தா ஓகேவா இருக்கும் அந்த ஷேடோ, அதோட ஸ்ப்ரெட்டிங். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான், இதை நீங்க ரியல் டைம் டிவைஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவா தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ அதான் நம்ம சைல்டு நம்ம பார்த்துருப்போம். இதுக்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய விட்ஜெட் வந்துட்டு சைல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தென் வந்துட்டு லாங் ப்ரெஸ் ஆகிட்டா என்ன ஒரு ஆக்ஷன் நடக்கணும்,
அப்புறம் அதான் சேம் மோஸ்டா நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் வந்துட்டு அவுட்லைன்டு பட்டன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அவுட்லைன்டு பட்டன்னா என்னன்னா அந்த பட்டனுக்கு வந்துட்டு பார்டர் அவுட்லைன் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஃபீல்டு பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்றோம், அந்த டிசைன் வந்துட்டு ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கணும். மினிமலிஸ்டிக் இந்த சென்ஸ் ரொம்ப கலர்லாம் ரொம்ப அதிகமா போடாம ரெண்டே ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரீன் ஒயிட் அந்த மாதிரி இல்ல ரெட் ஒயிட். ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக்கா நார்மலா சிம்பிளான வச்சுக்கோங்களேன். சிம்பிளான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனுக்கு நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ திஸ் பட்டன் பிகம்ஸ் மோர் ப்ராமினன்ட் when hovered over or pressed. அதான் ஸோ இதை நம்ம அதான் ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்றதுக்கு அப்புறம் நம்ம அதோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் ஆகுற மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த ஃபில் எஃபெக்ட் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ எலிவேட்டட் பட்டன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவுட்லைன் பட்டன் ஒன்று இருக்கு. நம்ம இது மோஸ்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் யூஸ் பண்ணது இல்லை. மேபி எனக்கு தேவைப்பட்டது கிடையாது. அவுட்லைன் பட்டன் இது பாருங்களேன், இது எல்லாமே வந்துட்டு ஒன்னுத்துக்கு ஒன்று எல்லாமே செட் ஆகும். எலிவேட்டட் பட்டன் நான் கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்களா? ஸ்டைலில் வந்துட்டு எலிவேட்டட் பட்டன் நான் ஸ்டைல் ஃப்ரம் கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒன்றும் பண்ணாது. இப்போ நார்மல் எலிவேட்டட்ல வந்துட்டு ஸோ இருங்க இதை எடுத்துடுறேன். இது எலிவேஷன் 10 போட்டனால எலிவேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அவுட்லைன் பட்டன் பார்த்தீங்களா நார்மலாகவே டிஃபால்ட்டாக எப்படி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், அதில் வந்துட்டு அந்த பார்டர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி லைட்டாக வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். ஸோ அவுட்லைன் பட்டன் இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ இதில் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கலர் ஏதாச்சும் வேணும்னா கொடுத்துக்கலாம். லைக் வந்துட்டு பாருங்களேன், எலிவேட்டட் பை இந்த ப்ராப்பர்ட்டிஸே அப்படியே நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுவுமே எனக்கு வந்துட்டு எலிவேட்டட் பட்டன் மாதிரியே எனக்கு மாறிடுச்சு பாருங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவுட்லைன் நம்ம மோஸ்டா நான் யூஸ் பண்ணது கிடையாது. உங்களோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் மோஸ்டா எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணுவேன். நீங்களுமே ஒன்ஸ் நீங்க டெவலப் பண்ணும் போது தெரியும் உங்களுக்கு எது நம்ம யூஸ் பண்ணணும், எது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவை கிடையாது எல்லாமே. ஸோ இதுல சேம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. லைக் ஆன் ப்ரெஸ்ட், ஆன் லாங் ப்ரெஸ்ட், அப்புறம் வந்துட்டு சைல்டு ஸ்டைலு எல்லாமே சேம் ஒர்க்கிங், அதே மாதிரி தான் ஒர்க்கிங் ஆகும். அப்புறம் ஐகான் பட்டன். ஸோ ஐகான் பட்டன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி அன் ஐகான். இதில் நம்மளால ஐகான் மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். அதுதான் ஐகான் பட்டன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைல்டில் நம்ம என்ன வேணா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு ஐகான் பட்டன் ஐகான் பட்டன். ஸோ இதுல பாருங்களேன், சைல்டுன்னு இருங்க ஹோவர் பண்றேன் பாருங்க. இதுல வந்துட்டு சைல்டுன்னு ஒரு விஷயமே இல்லை பாருங்க. ஏன்னா இங்க வந்துட்டு ரெக்வயர்டு விட்ஜெட்னு என்ன இருக்கு பாருங்க, ஐகான். ஐகான் கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். இங்க சைல்டுன்னு இங்க நம்ம சைல்டு நம்ம என்ன வேணா பாஸ் பண்ணிக்கலாம். ரோ, காலமு, அப்புறம் வந்துட்டு ஒரு இமேஜ் என்ன வேணா பாஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு ஐகான் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் பட்டன் நார்மல் பட்டன்ல, ஐகான் பட்டன்ல ஆனா ஐகான் மட்டும் தான் நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஐகான் பாஸ் பண்றேன். ஐகான் ஸ்டார்ட் இப்போ இந்த ஐகான் ஸ்டார்ட் ஏதாச்சும் ஒன்று போடலாம். சாரி, இது வந்துட்டு ஐகானுங்கிறதே ஒரு விஜய். ஓகே, font awesome. Font awesome icon start Android. ஓகே. ஸோ ஒரு ஐகானுக்கு மட்டுமே நம்ம குறிப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் என்ன அப்படின்னா ஐகான் பட்டன். இதுல நம்மளால ஐகான் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். வேற எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இதுமே ஒரு பட்டன் மாதிரி தான் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா பாத்தீங்களா ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கா? ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பட்டன் எப்படி நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ நார்மலா இதை நான் ஐகான் மட்டுமே நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐகானை மட்டுமே நான் வந்துட்டு போட்டு நான் கிளிக் பண்ணி பாக்குறேன். அதுல எனக்கு ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி ஒரு எஃபெக்டே எனக்கு கிடைக்காது. எனக்கு பாருங்க, இதை நான் கிளிக் பண்றேன், ஒரு எஃபெக்ட்டுமே எனக்கு கிடைக்கல. நான் இதை கிளிக் பண்றேன், எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பிளாஷ் எஃபெக்ட் கிடைக்குது பாத்தீங்களா?
ஸோ அதுதான் வந்துட்டு ஐகான் பட்டன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். லைக் இப்போ வந்துட்டு இதை எனக்கு கிளிக் பண்ணும்போது சைட்ல இருந்து ஒரு டிராயர் ஓப்பன் ஆகும் அப்படின்னா நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேக் பண்றது, பேக் போறதுக்கு, அப்புறம் மெனுக்கு, அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு, அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஐகான் இருக்கும், அப்புறம் ஆன் ப்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். இது காமன் எல்லா பட்டன்லையும் இந்த ஆன் ப்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஐகான் சைஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐகான் சைஸ்னா அந்த சைஸ் ஆஃப் த ஐகான் நம்ம கொடுத்துக்கலாம், எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஏதாச்சும் டவுட்டா ப்ரோ? ப்ரோ இப்ப இமேஜ் எல்லாம் கொடுத்து பட்டன் ஆக்குங்களா ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ. இதுக்குள்ள நீங்க சைல்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த சைல்டுக்குள்ள நீங்க இமேஜ் நீங்க பாஸ் பண்ணி நீங்க அதை நீங்க ஒரு பட்டனா கூட நீங்க ஆக்கலாம் நீங்க. ஓகே ப்ரோ. இப்ப ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி அதை சைல்டு வச்சு தான் பண்ணணும் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. பட்டன் கிரியேட் பண்ணிட்டு இந்த சைல்ட்ல நம்ம இமேஜ் விஜெட் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு அதுல நம்ம வந்துட்டு ஒரு பட்டன்ல ஒரு இமேஜ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பட்டன்ல எனக்கு இமேஜும் வேணும் தென் டெக்ஸ்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோல நம்ம பாஸ் பண்ணலாம். ரோல ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்புறம் டெக்ஸ்ட் பாஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ப்ரோ. ஆனா அது நம்ம ஐகான் பட்டன்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஐகான் பட்டன்ல வந்துட்டு வெறும் ஐகான் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஏதாச்சும் டவுட்னா வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, பிக் அனுப்புங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த டூல் டிப்னா நம்ம பார்த்தோம்ல, ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன அந்த பட்டன் எதுக்காக இருக்கு அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஓவர் வியூவா ப்ரொவைட் பண்றதுதான். லைக் இப்போ நம்ம பார்த்துருப்போம், இதை நம்ம வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இது எதுக்குன்னு போட்டிருக்கோம், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்றோம் அப்படின்றதுக்காக. ஸோ ஓவர்வியூவா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இந்த உள்ளுக்குள்ள அந்த கோட்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் அதெல்லாம் நம்ம காட்டல. ஓகேவா, ஜஸ்ட் இது என்ன பண்ணுது அவ்வளவுதான். அதை வந்துட்டு ஓவர்வியூவா நம்ம வந்துட்டு குறிப்பிடுறது தான் டூல் டிப். ஸோ பேடிங் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம பேடிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் வந்துட்டு ஸ்பேஸ்க்காக தெரியும் நமக்கே, நம்ம பார்த்தோம் அதை பத்தி. ஸோ ஸ்பிளாஷ் கலர், அதான் ஸ்பிளாஷ் கலர்னா என்னன்னா இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ஸ்பிளாஷ் ஆகுது பாத்தீங்களா, அந்த ஸ்பிளாஷ் கலர் என்ன அப்படிங்கறத நான் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸ்பிளாஷ் கலர் ஓகே, கலர் ஸ்டார்ட் கிரீன் ஆக்சென்ட் அப்படின்ற மாதிரி போடுறேன். இதோ ப்ரோ பாத்தீங்களா ஒரு மாதிரி கிரீனா ஸ்பிளாஷ் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அதுதான். ஸோ அந்த ஸ்பிளாஷ் கலர் கூட நம்ம மட்டும் மென்ஷன் பண்ணலாம் இங்க. ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்க இதுக்குள்ள இருக்கும். ஸோ ஸ்பிளாஷ் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கான்னு பார்க்கலாம். ஷேப்பு அனிமேஷன், இங்க ஸ்பிளாஷ் ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கு இங்க. ஸோ அதுல ஏதோ பாஸ் பண்றாங்க. ஸோ நான் இது யூஸ் பண்ணது இல்லை, ஸ்பிளாஷ் ஃபேக்டரி நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதனால இங்க ஸ்பிளாஷ் பண்ணா என்ன எஃபெக்ட், ஆனா இங்க ஷேடோ கலர் இருக்கு, ஷேடோ நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான கலர் இருக்கு. ஸோ மிச்சபடி வந்துட்டு ஸ்பிளாஷ் ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கு. இதை பத்தி எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. நீங்க ஏதாச்சும் யூஸ் பண்ணா சொல்லுங்க. ஸோ பார்க்கலாம் அதை பத்தி. ஓகே, ஐகான் பட்டன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. தென் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதுதான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதான் நம்ம சொன்னோம்ல, சர்க்குலர் பட்டன் தட் ஃப்ளோட்ஸ் அபோவ் த யூஐ அண்ட் இஸ் டிபிக்கலி யூஸ்டு ஃபார் பிரைமரி ஆக்ஷன் வித்தின் அன் ஆப். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் ஆகும் அந்த யூஐ மேல. நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ யூஐக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் காட்டும். ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வித் சர்க்குலர் shape. Okay, so it's a prominent element that encourages user interaction. Is usually positioned, இங்க பாருங்க இது வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு எங்க பொசிஷன் ஆயிருக்கும் அப்படின்னா பாட்டம் ரைட் கார்னர். ஸோ பாட்டம்னா கீழே, ரைட்னா ஸோ இந்த பக்கம். ஸோ பாட்டம் ரைட் கார்னர்ல வந்துட்டு பிளேஸ்ட் ஆயிருக்கும் இதோ இந்த மாதிரி. ஸோ அதான் நம்ம இங்க இருக்கு இல்லையா. ஸோ இதுல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். ஸோ இது அது நம்ம எந்த லொகேஷன்ல காட்டணும்ன்றதும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்போ சென்டர் டாப் அப்படின்னா மேல டாப்ல, சென்டர்ல டாப்ல இருக்கும்.
பாத்தீங்களா, சென்டர்ல டாப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்துட்டு எங்க நமக்கு காட்டணுங்கிறத இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் லொகேஷன் இருக்கும், என் டாக்டு, சென்டர் டாப்டு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு லைட்டா கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்சஸ் தான் இருக்கும். லைக் மைன்யூட் டிஃபரன்ஸ் இந்த சென்ஸ், இந்த சென்டருக்கும் எண்டுக்கும் நிறைய நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த எண்டுலயே பாத்தீங்களா 3 இருக்கு, 4 இருக்கு. மூணுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா, சாரி எண்ட்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. கண்டெய்ன்டுன்னு ஒன்று இருக்கு, டாக்டுன்னு ஒன்று இருக்கு, ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்கு, டாப்னு ஒன்று இருக்கு. எல்லாமே ஒன்னொன்னு இருக்கு பாத்தீங்களா. பை டிஃபால்ட் வந்துட்டு ஃப்ளோட்ல தான் இருக்கும் எல்லாமே. ஸோ சென்டர் ஃப்ளோட்னாலே இது பை டிஃபால்ட் ஃப்ளோட்ல தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க ப்ளே பண்ணி பாருங்க, இதை வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த லொகேஷன் ஒன்று ஒன்று கொடுத்தா எப்படி எப்படி மாறுது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, ஸோ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. அது யூஸ் பண்ணி நம்ம அந்த பட்டனோட பேக்ரவுண்ட் நம்ம வந்துட்டு கலர் செட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு நம்ம எலிவேட்டட் பட்டன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோர் கிரவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேப் யூஸ் பண்ணி, அதான் டிஃபால்ட்டான ஷேப் வந்துட்டு சர்க்கிள் தான், ஆனா நம்ம அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டட் ரெக்டாங்குலர் பார்டர்னு ஒரு விஜெட் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான ஷேப்பை நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலிவேஷன், அதுதான் அந்த எலிவேஷன் எனக்கு எவ்வளோ இருக்கணும், அந்த ஷேடோவோட டெப்த்து, அதான் எலிவேஷன் எஃபெக்ட்னு நான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து. இந்த எலிவேட்டட் பட்டன் கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதான் அந்த எஃபெக்ட் இருக்கும். அது நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இங்கே எலிவேஷன் போட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். மினி, பூலியன் ப்ராப்பர்ட்டி தட் மேக்ஸ் த ஃபேப் ஸ்மாலர். ஓகே, ஸோ மினின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட இது ஃபேப் அதான் இருக்குல்ல, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் தான் இங்கே ஃபேப்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம தேவையாக ஃபிட்டிங்கா தேவையான ஸ்பேஸை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தேவையில்லாத ஸ்பேஸ் விட்டுட்டு, லைக் இப்போ பிளஸ் நம்ம போட்டிருக்கோம், இங்க சுத்தி ஒரு மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்பேஸ் அவாய்ட் பண்றதுதான் சொல்றாங்க. மினி ஓகே. ஸோ இது வந்துட்டு பை டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல இருக்கு. இப்போ நான் இதை வந்துட்டு ட்ரூல போடுறேன். ட்ரூல போடுறேன், சேவ் பண்றேன். பாத்தீங்களா குட்டி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இங்க சொல்றாங்க. டூல் டிப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதோ இங்கேயே கூட இருக்கு பாருங்களேன், இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்றேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டூல் டிப் காட்டும். ஸோ இது வெப்னா ஃபோர் பண்ணும்போதே காட்டும்னு நினைக்கிறேன் டூல் டிப். ஆமா, ஃபோர் பண்ணும்போதே காட்டும் நமக்கு டூல் டிப்பு. ஸோ தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுதான். அப்புறம் ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பட்டன். நம்ம 5 பட்டன் பார்த்துருக்கோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், எலிவேட்டட் பட்டன். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் பட்டனை பத்தி இந்த ஸ்லைட்ல இல்லை ஆக்சுவலா. டெக்ஸ்ட் பட்டன்னா என்ன அப்படின்னா அதுவுமே சேம் தான். இருங்களேன், அதுல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், அவுட்லைன் எதுவுமே இருக்காது. ஓகேவா, அதை பத்தின ஸ்லைடு வந்துட்டு போட மறந்தாச்சு. இருங்க காட்டுறேன். அதுவுமே சேம், இந்த அவுட்லைன் பட்டன், அந்த பட்டன், இந்த பட்டன் மாதிரி எல்லாமே தான். இருங்க, இதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் பட்டன் போட்டுக்கிறேன். டெக்ஸ்ட் பட்டன் இதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்களேன், இதுவுமே இந்த எலிவேட்டட் பட்டன் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனால் எனக்கு தேவை கிடையாது. நார்மலா டெக்ஸ்ட் பட்டன் வந்துட்டு டிஃபால்ட்டா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெறும் இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஐ மீன் இப்போ அது நம்ம அலர்ட் டைலாக்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதை பாருங்க, இதை வந்துட்டு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணா ஒரு பட்டன் எஃபெக்ட் வரும், அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் பின்னாடி வந்துட்டு தெரியும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் பட்டன். ஸோ எலிவேட்டட் பட்டன்னா வந்துட்டு டிஃபால்ட்டாவே ஒரு எலிவேட்டட் எஃபெக்டோட இருக்கும். அவுட்லைன் பட்டன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு பார்டர் மட்டும் நமக்கு தெரியும். அது அப்புறம் உள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கிறது தெரியும். அதை தவிர்த்து நமக்கு வேற எதுவுமே அந்த எலிவேட்டட் எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது. டெக்ஸ்ட் பட்டன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்டர் எதுவுமே இருக்காது, வெறும் டெக்ஸ்ட் மட்டுமே இருக்கும். ஆனா கிளிக்கபிளா இருக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் பட்டனு. ஐகான் பட்டன் வந்துட்டு ஐகான் மட்டும் தான் நம்மளால அதுக்குள்ள டிக்ளேர் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேற எதுவுமே நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஐகான் பட்டன். ஸோ அவ்வளவுதான். அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு சர்க்குலர், பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் த யூஐ வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கும் லைக் திஸ். யூஸ்வலா பாத்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னர்ல இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு பட்டன்ல இந்த 5 பட்டன் நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு மோஸ்டா நம்ம எல்லா பட்டனுமே நம்ம அப்ளிகேஷன் தேவையான பட்டன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுவே போதும். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே ப்ரோ, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே ப்ரோ. ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம்.
அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நேவிகேட்டர் விட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு, ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கிரீன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு ஸ்கிரீன்ல இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்கிரீன்ல எனக்கு இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு எனக்கு போகணும், ஓகேவா? அந்த ஸ்கிரீனுக்கு எப்படி நான் போறது? அது அது இந்த ஸ்கிரீனுக்கு நான் எப்படி வந்துட்டு நேவிகேட் பண்றது? அதுக்குன்னு தான் இருக்கு நேவிகேட்டர் விட்ஜெட்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஒன் டாட் டாட். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டா வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டா இருக்கு. ஸோ இது உள்ள நான் வந்துட்டு ஒரு ஸ்கேஃபோல்ட் நான் போடுறேன். ஓகே, ஸ்கேஃபோல்ட் போடுறேன். ஓகே, போதும். இப்போதைக்கு இது போதும். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டன் மென்ஷன் பண்றேன். இதே பட்டன் கீழே. ஸோ எனக்கு ப்ரெஸ் ஆனோன்னு எனக்கு இந்த பட்டன் இருக்குல்ல, இருங்க, நேவிகேட் டு ஸ்கிரீன் ஒன், நேவிகேட் டு ஸ்கிரீன் ஒன் அப்படின்னு போட்டேன். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு இந்த பட்டனை வந்துட்டு நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்துட்டு ஸ்கிரீன் ஒன்னுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு போகணும், ஓகேவா? அதாவது இங்க நான் குறிப்பிட்டிருக்கேன் இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அடுத்த ஸ்கிரீன், ஓகேவா? இதுக்கு வந்துட்டு போகணும். அதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ நேவிகேட் டு ஸ்கிரீன் ஒன் அப்படின்ற மாதிரி. இப்போ நார்மலாக கிளிக் பண்ணுறேன், எனக்கு எந்த விதமான ஆக்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ நேவிகேட் பண்ணுறதுக்கு நான் நேவிகேட்டர் விட்ஜெட்னு நான் யூஸ் பண்ணுவேன். அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ நேவிகேட்டர் விட்ஜெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான், இது ஒரு மெயினாக ஒரு விஷயம். ஒரு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம நேவிகேட்டர் விட்ஜெட் நமக்கு இருக்கணும். இந்த நேவிகேட்டர் விட்ஜெட் இல்லாமல் நம்மளால நேவிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆஃப் பேஜஸா எடுத்துக்கும், ஓகேவா? ஸ்டாக் ஆஃப் பேஜஸ் ஆர் ரவுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு வந்துட்டு ரவுட்ஸ் நம்ம இங்க போட்டிருக்கோம், ரிமூவ் ரவுட் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம வந்துட்டு ரவுட்ஸ்னா நம்ம என்னன்றதை நம்ம அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு ஸ்டாக் ஆஃப் பேஜஸ்ன்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ ஸ்டாக் ஆஃப் பேஜஸ்னா என்ன? இப்போ ஒரு அப்படியே ஸ்டாக்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ஒன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல இருக்கு, ஸ்கிரீன் டூ வந்துட்டு செகண்ட் ஸ்டாக்ல இருக்கும், அப்போ ஸ்கிரீன் த்ரீ வந்துட்டு தேர்ட் ஸ்டாக்ல இருக்கும். அதான் இப்போ நம்ம புக்கை நம்ம ஸ்டாக்ல வைக்கிறது இல்லையா? இப்போ லைப்ரரிலாம் நம்ம போறோம் அப்படின்னா புக்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டாக்ல வந்துட்டு லைன் அடிக்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க நம்ம வச்சுக்கலாம். இப்போ இட் அலோஸ் யூ டு புஷ் அண்ட் பாப் ரவுட்ஸ், மேனேஜ் த நேவிகேஷன் ஸ்டாக் அண்ட் கண்ட்ரோல் ஹவு நியூ ஸ்கிரீன்ஸ் ஆர் பேஜஸ் ஆர் பிரசன்டட். ஸோ இப்போ வந்துட்டு புஷ் பண்ணும். ஸோ இங்க பாருங்க, நேவிகேட்டர் விட்ஜெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா புஷ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்புறம் பாப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்புறம் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. புஷ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு புது ரவுட்டை வந்துட்டு ஐ மீன் ஒரு புது பேஜ்னு வச்சுக்கோங்க, ஒரு புது பேஜை அந்த ஸ்டாக்ல வந்துட்டு ஆட் பண்ணிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு நேவிகேட் ஆயிடும். பாப் வந்துட்டு என்ன பண்ணும்னா ரிமூவ்ஸ் த டாப்ல இருக்கக்கூடிய நம்ம லாஸ்டா நம்ம எந்த ஸ்கிரீனை நம்ம ஆட் பண்ணோமோ அந்த ஸ்கிரீனை வந்துட்டு எடுத்துட்டு ப்ரீவியஸ் ஸ்கிரீன் நம்ம எந்த ஸ்கிரீன் இருந்தோ அதுக்கு வந்துடும். ஓகே, இருங்க நம்ம இதை நம்ம பார்த்துடலாம், ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்துட்டு navigator டாட் புஷ். ஏன் ஸ்லோவா இருக்குன்னே தெரியல. ஸோ இதுல ரெண்டு பேராமீட்டர், ஒன்னு வந்துட்டு கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த ஆப்போட கான்டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் இருக்கிறனாலதான் நமக்கு இந்த ஆப்பே நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் பேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு முக்கியமான இந்த பில்டு கான்டெக்ஸ்ட் இருந்தாதான் அப்ளிகேஷனே பில்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அது அவ்வளவு முக்கியம் நமக்கு. ஸோ இதுல மெட்டீரியல் பேஜ் அவுட்னு இருக்கும், அதுல பில்டர் பேராமீட்டர்ல இங்க கான்டெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா? இந்த கான்டெக்ஸ்ட் எங்க உள்ளது அப்படின்னா இங்க மேல நம்ம இந்த விட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இங்க நமக்கு பாஸ் ஆயிட்டு இருக்கும் இதோ விட்ஜெட் பில்டு. ஸோ இதுல வந்துட்டு பில்டு கான்டெக்ஸ்ட், இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா? இந்த கான்டெக்ஸ்ட் தான் கீழே இங்க எல்லா இடத்துலயும் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்றோம். ஒரு விட்ஜெட்ல நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண போறோம், விட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறோம், ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கான்டெக்ஸ்ட் வேணும். இப்போ நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறோம் இந்த விட்ஜெட் ட்ரீ, ஐ மீன் விட்ஜெட் ட்ரீன்னு சொல்லுவாங்க.
இது வந்துட்டு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேவா? லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார். ஓகேவா? இப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஒரு 3 சைல்டு ஆப் பார், பாடி, அப்புறம் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். அதுக்குள்ள ஆப் பாருக்குள்ள ஆப் பார் விட்ஜெட் இருக்கு. அது உள்ள பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப் பேக்ரவுண்ட் கலர், அதான் ஒரு ட்ரீ மாதிரி போகுது பாத்தீங்களா உள்ள நெஸ்டடா போயிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த விட்ஜெட் ட்ரீல ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கான்டெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கான்டெக்ட் இங்க வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி பாஸ் பண்ணணும். ஸோ இந்த சொல்லுங்க. கான்டெக்ஸ்ட் மட்டும் புரியல ப்ரோ. கான்டெக்ட் எப்படி இருக்கு இது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கான்டெக்ட்னு வச்சுக்கோங்க ப்ரோ. லைக் வந்துட்டு இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இப்போ இந்த ஸ்கிரீன் இருக்கு ப்ரோ. இந்த ஸ்கிரீனுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு ஸ்கிரீன், இந்த ஸ்கிரீன்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணோம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். லைக் அந்த விட்ஜெட்ரியில இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்கிரீனுக்கே நம்ம போறோம். ஓகேவா? புதுசா ஒரு ஸ்கிரீன் அந்த ஒரு ஸ்டாக்ல நம்ம ஆட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சில விட்ஜெட்ஸ்க்கு வந்துட்டு ரெக்வயர்டு பேராமீட்டராகவே இருக்கும் இந்த கான்டெக்ட்ன்ற அந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த கான்டெக்ட்டை நம்ம பாஸ் பண்றது மூலியமா நம்மளால அந்த விட்ஜெட் ட்ரீல நம்ம சேஞ்சஸ் உண்டு பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு நீங்க எப்படி வச்சுக்கிறீங்கன்னா கான்டெக்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆப்ல ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கு கான்டெக்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. அதுல என்ன ப்ரோ இருக்கும்? ஸோ அது வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இன்பில்டா டாட் ஃபிளட்டர் டீம் வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க ப்ரோ. லைக் வந்துட்டு இப்போ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா அவங்க எழுதி வச்சிருக்கிறது தான் பில்டு கான்டெக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்துட்டு இந்த ஃபிளட்டர் ஃப்ரேம் ஒர்க்ல அவங்க எழுதுறது தான் ப்ரோ. அதான் நம்ம நார்மலா நம்ம என்ன பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு விட்ஜெட்ரியில கான்டெக்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. மோஸ்டா இங்க பாருங்களேன் இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் நம்ம அப்ளிகேஷன். ஸோ இது புரியுதா? இது ஆப் பாரோட ஒரு பேக்ரவுண்ட் கலரு. ஸோ இது மூலியமா ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ இந்த தீம்ன்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல நம்ம குறிப்பிட்டிருப்போம். நம்ம இங்க தீமே நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு தீமை நம்ம இங்க நம்ம சேஞ்ச் பண்றோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு நீங்க எப்படி நீங்க வச்சுக்கிறீங்கன்னா ஒரு கான்டெக்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணக்கூடியதுக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் கான்டெக்ட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான் இப்போ நம்ம வந்துட்டு நேவிகேட் பண்ணணும் அப்படின்னாலே இதுதான் கோட் ஆக்சுவலா. நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ட் அப்புறம் மெட்டீரியல் பேஜ் ரவுட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பாஸ் பண்ணணும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பில்டர் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல நம்ம கான்டெக்ட் திரும்ப அகைன் நம்ம பாஸ் பண்றோம். அதுல ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகும் இது. இது இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்கிரீன் நம்ம போடணுமோ அந்த ஸ்கிரீனோட நேமை நம்ம இங்க கால் பண்ணிடணும். ஸ்கிரீன் 1 அப்படின்ற மாதிரி கால் பண்ணிடணும். கால் பண்ணிட்டு கடைசியில நான் சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் கொடுத்துறேன். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு எனக்கு வந்துட்டு அந்த ஸ்கிரீன் ஒன்னுக்கு போயிடுச்சு. ஸோ ஸ்கிரீன் ஒன்னை டிஃபைன் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா இது ஸ்கேஃபோல்ட் இருக்கு, அதனால தான் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் வந்திருக்கு. இப்போ நான் ஆப் பார் போடுறேன். ஆப் பார் போட்டோன்னே டிஃபால்ட்டாவே எனக்கு இங்க ஒரு பேக் ஆரோ மாதிரி எனக்கு காமிச்சிடும் பாருங்களேன். ஆப் பார் போடுறேன், டிஃபால்ட்டாவே பேக் ஆரோ காமிச்சிடும். ஏன்னா நான் இன்னொரு ஸ்கிரீன்ல இருந்து நான் வந்திருக்கேன். ஒரு ஸ்கிரீன்ல இருந்து நான் இங்க வந்துட்டு நேவிகேட் ஆயிட்டு இருக்கேன். பேக் ஆரோ காமிச்சிடும். இந்த பேக் ஆரோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாப் ஆயிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த பேக் ஆரோ எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். அது நம்ம லீடிங்ல வந்துட்டு சைஸ்டு பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேக் ஆரோ நமக்கு வந்துட்டு போயிடும். நமக்கு வந்து விசிபிளா இருக்காது. சைஸ் பாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் நம்ம டிக்ளேர் பண்றது தான் சைஸ் பாக்ஸ். இங்க ஹைட் வித் அந்த எந்த ஸ்பேஸுமே நம்ம டிக்ளேர் பண்ணல, ஜஸ்ட் சைஸ் பாக்ஸ் மட்டும் தான் கால் பண்ணிருக்கோம். அப்போலாம் அந்த ஹைட் வித் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லீடிங்ல எந்த ஒரு விட்ஜெட்டுமே இருக்காது. ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம பேக் வரணும்னா இதை கிளிக் பண்ணி தான் நம்மளால பேக் வர முடியும். இந்த மேல ஆப்ல அந்த ஸ்கிரீனை கிளிக் பண்ணி நம்மளால பேக் வர முடியாது. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு பேஜுக்கு நம்ம போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இருங்க, இங்க நான் என்ன பண்றேன்னா இங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். பட்டன் கிரியேட் பண்றேன். இது வந்துட்டு ஒரு அவுட்லைன் பட்டன் வச்சுக்கோங்க. சும்மா இது நானும் யூஸ் பண்ணது கிடையாது, இப்பயாச்சும் யூஸ் பண்றேன். ஸோ அவுட்லைன் பட்டன். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்றோம். அது என்ன டெக்ஸ்ட் அப்படின்னா go back to
ஹோம் பேஜ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து நான் வந்துட்டு பேக் போகணும். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இந்த நேவிகேட்டர் ரிஜெக்ட் எப்படி வந்துட்டு ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாக் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இங்க நேவிகேட் டு ஸ்கிரீன் ஒன்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இருங்க, இதுவும் ஆகல. ஸோ நான் நேவிகேட் டு ஸ்கிரீன் ஒன் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு அகைன் இதை நான் கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு திரும்ப ஹோம் ஸ்கிரீன் போகணும் அப்படின்னா நான் வந்துட்டு புஷ் யூஸ் பண்ணலாம். ஆனா புஷ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும், அது ஒரு புது ஸ்டாக்கை வந்துட்டு ஐ மீன் இருக்கிற ஸ்டாக்ல ஒரு புதுசா அந்த ஒரு ஸ்கிரீனை வந்துட்டு ஆட் பண்ணிடும். ஆட் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஸ்டாக். இப்போ ஸ்டாக்ல வந்துட்டு இந்த டெமோ பேஜ்ன்ற அந்த ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நான் நேவிகேட் டு ஸ்கிரீன் ஒன் கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகும்னா அந்த டெமோ பேஜுக்கு மேல இந்த ஸ்கிரீன் ஒன் வந்துடும். ஓகேவா? சோ இப்போ வந்துட்டு நான் திரும்ப இங்க நேவிகேட்டட் புஷ் கொடுத்தேன்னா என்ன ஆகும், திரும்ப அகைன் வந்துட்டு என்ன ஆயிடும்னா இதுக்கு மேல ஸ்கிரீன் ஒன்னுக்கு மேல இந்த டெமோ பேஜ் வந்துடும். ஓகேவா ப்ரோ? புரியுதா ப்ரோ இந்த இந்த இது எப்படின்னு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதா? ஸ்டாக் எப்படி? கொஞ்சம் புரியுது ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இருங்க நான் சொல்றேன். ஆக்சுவலா இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, இது ஒரு டிராயிங் மாதிரி போட்டு சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டாக். இதுதான் ஒரு ஸ்டாக்னா ஒரு ரேக்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேக் வந்துட்டு கீழ இருந்து மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு லோட் பண்ணலாம். இப்போ இந்த ரேக்ல வந்துட்டு இங்கதான் ஓட்டை இருக்கு, இந்த மேலதான் வந்துட்டு ஓட்டை இருக்கு. இது வழியா தான் நாளைக்கு இன்செர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஏதாச்சும் தூக்கி போடுறது உள்ள போடுறது அப்படின்னா இப்போ இதுல நான் வந்துட்டு உள்ள டிஃபால்ட்டாவே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அது என்ன ஸ்கிரீன் அப்படின்னா டெமோ ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ டெமோ பேஜ் அதான் நம்ம டிஃபால்ட்டா இருக்கும்ல டெமோ பேஜ். ஓகே. ஸோ டெமோ பேஜ் அப்படின்ற அந்த ஒன்று இருக்கு. ஐயோ இது வேற. ஓகே. ஸோ டெமோ பேஜ்னு ஒன்று இருக்கு ஆல்ரெடி. இப்போ நான் நேவிகேட்டர் டாட் புஷ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக்ல வந்துட்டு ஆட் ஆகும். இப்போ நேவிகேட்டர் டாட் புஷ் ஸ்கிரீன் ஒன் அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் ஒனுக்கு என்ன நீ வந்துட்டு புஷ் பண்ண அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அவன் வந்துட்டு என்ன பண்ணிடுவான், இந்த டெமோ பேஜுக்கு மேல இந்த ஸ்கிரீன் ஒன்னை வந்துட்டு போட்டுருவான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் ஒன் ஸ்கிரீன் ஒன் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நேவிகேட்டர் டாட் புஷ் யூஸ் பண்ணியே ஸ்கிரீன் ஒன்ல இருந்து டெமோ பேஜுக்கு போகலாம். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா ஸ்டாக்ல இன்னொரு இதை ஆட் பண்ணும். அப்ப இந்த எப்படி ஆகும், ஸ்கிரீன் ஒன்ல இருந்து அகைன் டெமோ பேஜுக்கு போகும். அது வந்துட்டு மேல ஒரு ஸ்டாக் மாதிரி ஆட் ஆகும். ஓகே. இப்போ நான் பேக் பட்டன் நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும், டெமோ பேஜ் தான் எனக்கு ஹோம் பேஜ். ஆனா அங்க பேக் பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஆகும், ஸ்கிரீன் ஒன் வரும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஒன்ல நான் பேக் பட்டன் கிளிக் பண்ணா என்ன ஆகும், அகைன் டெமோ பேஜ் போகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நேவிகேட்டட் பாப்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இது எப்படி தூக்குறது, சரி ஓகே, நேவிகேட்டர் டாட் பாப்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசா மேல ஆட் பண்ணாம இப்போ டெமோ பேஜ் இருக்கு, நம்ம ஸ்கிரீன் ஒன்னுக்கு நம்ம புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்துட்டு பாப் பண்ணிடலாம். பாப் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பேஜை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணி ப்ரீவியஸ் ஸ்கிரீன் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரீன் ஒன்று நம்ம ஆட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஸ்கிரீன் ஒன்ன பாப் பண்ணிட்டா நமக்கு வந்துட்டு டெமோ பேஜ் தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்க இருக்கா அவுட்லைன், இங்க வந்துட்டு நான் நேவிகேட்டர் டாட் பாப்னு யூஸ் பண்ணா போதும். நேவிகேட்டர் டாட் பாப்னு யூஸ் பண்ணா போதும். அதுலயும் கான்டெக்ட் பாஸ் பண்ணும். ஸோ யூஸ் பண்ணா போதும். என்ன ஆயிடும் அப்படின்னா இப்போ வந்துட்டு இது கொடுக்குறேன், பாப் ஆயிடுச்சு. பாப் ஆகி எனக்கு வந்துட்டு டெமோ பேஜ்ல வந்துருச்சு. ஓகேவா? ஓகேவா ப்ரோ? புரியுதா? இது ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்படிதான் ப்ரோ ஆக்ட் ஆகுது இந்த நேவிகேட்டர் டாட் புஷ்ஷும் நேவிகேட்டர் டாட் பாப்போம். இப்போ
நேவிகேட்டர் டாட் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ணும், replaces the current route with a new route, though the new current route is removed from the stack and the new route will be added. ஓகே, அதுதான் டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெயிண்ட் எக்ஸாம்பிள்ல ஒரு ரவுட்டை ஆட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ டெமோ பேஜ் இருக்கு இல்லையா, டெமோ பேஜ்ல இருந்து நான் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கிரீன் ஒன்று நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த டெமோ பேஜே தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த ஸ்கிரீன் ஒன்றுன்ற மாதிரி வந்துடும். ஓகேவா ப்ரோ? அதுதான் ப்ரோ புஷ் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே ப்ரோ. ஸோ அந்த சொல்லுங்க. இது பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இதுவா ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த கோட்ல. ஆமா இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. இப்ப இந்த நேவிகேட் டு ஸ்கிரீன் வந்துருக்குல ப்ரோ, அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த பேஜ் போகுதுல ப்ரோ? ஆமா. அதுல இருந்து அடுத்த பேஜுக்கும் இல்லைன்னா ஒன்னன் பட்டன் கொடுத்தா அதுல இருந்து பின்னாடி பேஜ் வரதுக்கும் வச்சிருக்கா ப்ரோ? ஓகே. நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, ஸ்கிரீன் 1ல இருந்து ஸ்கிரீன் 2க்கு போறதுக்கு ஒரு பட்டன் வேணும்ன்றீங்க, கரெக்ட்டா? சோ அப்புறம் வந்து ஸ்கிரீன் 1ல இருந்து ஹோம் பேஜ் வர மாதிரி கலர் இருக்கா? பண்ணலாம் ப்ரோ. ஜஸ்ட் நம்ம இங்க நம்ம என்ன பண்றோம் இருங்களேன், சேம் அதே லாஜிக் தான், அந்த ஸ்டாக் லாஜிக் தான். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் 2 இருக்கு, ஸ்கிரீன் 2 டாட். ஓகே, நான் கிரியேட் பண்றேன், இன்னொரு ஸ்கிரீன் நான் கிரியேட் பண்றேன். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுவும் ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட் தான். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் 2 அப்படின்ற அந்த ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் சேம் இதே தான், காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி ஓகே பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க என்னன்னா கோ பேக் டு தி ஸ்கிரீன் 1 அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகே, கோ பேக் டு தி ஸ்கிரீன் 1 அப்படின்ற மாதிரி போடுறேன். சாரி, ஸ்கிரீன் 1 மட்டும் தான் போட்டிருக்கேனா, ஸ்கிரீன் 1ன்னு போடுறேன். ஸோ இது பாப் ஆயிடும். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, இந்த ஸ்கிரீன்ல இதை என்ன பண்றேன்னா கோ பேக் டு ஹோம் பேஜ்னு ஒரு இது வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். ஹோம் பேஜுக்கு போறதுக்கு ஒரு பட்டனு, அதுக்கப்புறம் ஸ்கிரீன் 2க்கு போறதுக்கு ஒரு பட்டன். ஹோம் பேஜுக்கு போகக்கூடிய பட்டன் ஆல்ரெடி இருக்கு, ஜஸ்ட் பாப் பண்ணணும். ஸ்கிரீன் 2க்கு போக வேண்டிய பட்டன் நான் இன்னும் ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணிடுறேன் காலம்ல. ஓகே, ஸோ இங்க நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த நேவிகேட்டர் டாட் புஷ், அதே சேம் அதே போடுறோம். ஸோ இதை நம்ம இங்க போட்டு ஸ்கிரீன் 2க்கு நம்ம பாஸ் ஆக போறோம். இங்க இருந்து நேவிகேட் டு ஸ்கிரீன் 2. ஓகே, ஸோ போட்டாச்சு. இது என்னாச்சு இருங்க, இன்வாலிட் டைப்னு வருது. ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்துருச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கேட்டீங்களா ப்ரோ, எப்படி இப்போ இந்த டெமோ பேஜ் இருக்கு, இங்க நான் ஸ்கிரீன் 1க்கு நான் நேவிகேட் ஆயிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 இது இருக்கு, ஹோம் பேஜுக்கு போகக்கூடிய பட்டனு. இன்னொன்று நேவிகேட் டு ஸ்கிரீன் 2. இப்போ நான் ஹோம் பேஜுக்கு போயிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், ஹோம் பேஜ் வந்துட்டேன். இல்ல எனக்கு ஸ்கிரீன் 2க்கு போனோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன் 2க்கு போயிட்டேன். ஓகேவா? இப்போ நான் கரெக்டா ஸ்கிரீன் 2ல இருக்கேன். இப்போ நான் இங்க இருந்து என்ன பண்றேன், இதை கிளிக் பண்ணி ஸ்கிரீன் 1க்கு வந்துடுறேன் அகைன். அப்புறம் திரும்ப இங்க இருந்து ஹோம் பேஜ் போயிடுறேன் பாருங்க. ஓகேவா ப்ரோ? இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ப்ரோ. நம்ம நெஸ்டடா இது ஒரு ஸ்டாக் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம நெஸ்டடா நம்ம போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் அதுதான் எடுத்துரும். எப்படியா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கரண்டா இருக்கக்கூடிய பேஜ். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இங்க இதை நான் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்க ப்ரோ, இது எப்படி ஆக்ட் ஆகும்னு சொல்லுங்க. இப்போ புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், எங்க ஸ்கிரீன் 1ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் டெமோ பேஜ்ல இருக்கேன், ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நான் ஸ்கிரீன் 1க்கு நான் வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கரெக்டா ஸ்கிரீன் 1ல இருக்கேன். இப்போ இங்க இருந்து நான் ஸ்கிரீன் 2க்கு நான் போறேன். நார்மலா புஷ் பண்ணல, புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து நான் போறேன். ஓகேவா? இங்க வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்க இருந்து நான் பாப் பண்றேன் ப்ரோ.
கோ பேக் டு இதை பாப் பண்றேன், அப்ப எனக்கு ஸ்கிரீன் 1 வருமா இல்ல ஹோம் பேஜ் வருமா? ஸ்கிரீன் 1 தானே ப்ரோ வரும். பாருங்களேன், ஹோம் பேஜ் வரும். ஆமா ப்ரோ. ஏன்னா இங்க நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், ஜஸ்ட் நம்ம புஷ் மட்டும் பண்ணல, ரீப்ளேஸ் பண்றது மூலியமா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எப்படி ஆகும் அப்படின்னா, இதை நான் வந்துட்டு புஷ் பண்றேன், இங்க இருந்து நான் வந்துட்டு இன்னொரு ஸ்கிரீன் நான் வந்துட்டு புஷ் பண்றேன் அப்படின்னும் போது அது ஸ்டாக்ல ஆட் ஆயிட்டே போகும், ஒன்னுத்துக்கு மேல ஒன்னு இன்னொருத்துக்கு மேல ஒன்னு அப்படின்னு. ஸோ அப்ப நான் பாப் பண்ணும்போது மேல ஒன்னா தான் வந்துட்டு ரிமூவ் ஆயிட்டு வரும். இப்போ நான் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறதுனால அப்படியே ஸ்கிரீன் 1 இருக்கும் பாத்தீங்களா, அதை ஃபுல்லா எடுத்துரும், அதுல இருந்து எடுத்துட்டு ஸ்கிரீன் 2 வந்துரும். சரிங்களா? லைக் வந்துட்டு சர்க்குலர் மாதிரி. சர்க்குலர் மாதிரின்னு சொல்ல முடியாது ப்ரோ, இருங்களேன். ஐயோ இந்த பெயிண்ட் வேற எது வச்சு பண்றேன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை பெயிண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கிரீன் நம்ம நார்மலா வந்துட்டு புஷ் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி தான் புஷ் ஆகும், ஸ்கிரீன் 2. ஸோ இப்போ வந்துட்டு டெமோ பேஜ்ல இருந்து நான் வந்துட்டு புஷ் பண்றேன், ஸ்கிரீன் 1க்கு வரும், அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீன் 2க்கு வரும். இப்போ நான் இதை வந்துட்டு பாப் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்னா வந்துட்டு ரிமூவ் ஆகும். இப்போ ஸ்கிரீன் 2ல இருந்து பேக் போறேன் அப்படின்னா ஸ்கிரீன் 1 வரும், இங்க இருந்து பேக் போறேன் அப்படின்னா டெமோ பேஜ் வரும். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டெமோ பேஜ் இருந்தோம், இங்க இருந்து ஸ்கிரீன் 1க்கு வந்துட்டு நம்ம புஷ் பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்கிரீன் 1ல இருந்து நம்ம ஸ்கிரீன் 2க்கு புஷ் பண்ணாம புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா இன்னொரு புதுசா ஒரு ஸ்டாக்ல ஒரு விஷயமே ஆட் ஆகாது. என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற விஷயம் இந்த ஸ்கிரீன் 1 இருக்குல்ல, இங்க வந்துட்டு ஸ்கிரீன் 2 ஆயிடும். ஓகேவா? இது ஸ்கிரீன் 2 ஆயிடும், இதை டைப் பண்ண முடியல, ஸோ இது வந்துட்டு ஸ்கிரீன் 2 வச்சுக்கோங்க. இது ஸ்கிரீன் 2 ஆயிடும். இப்போ நான் ஸ்கிரீன் 2ல இருந்து பேக் கொடுக்குறேன், அப்ப எனக்கு வந்துட்டு டெமோ பேஜ் தானே வரணும் எனக்கு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. அப்படியே ரீப்ளேஸ் ஆயிடுது ஸ்கிரீன். அதேதான், சேம் அதேதான் இங்க இதுல டேர்ம்ல தெரியும். எதுக்கு ப்ரோ யூஸ் பண்றாங்க? இது நம்ம எக்கச்சக்கமான இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ இருங்களேன், ஒரு எது சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாமா? ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம இன்ஸ்டாகிராம்ல இந்த லைக்ஸ் கமெண்ட்லாம் நம்ம வந்துட்டு போயிட்டு பார்ப்போம், நம்ம பண்ண லைக்ஸ் கமெண்ட்லாம். ஓகேவா? இப்போ நீங்க அங்க இருந்து இப்போ நம்ம அதுக்கு நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேல டாப்ல வந்துட்டு இங்க மெனு பார் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் ஒரு செட்டிங்ஸ் பேஜ் மாதிரி வரும். அதுல வந்துட்டு லைக்ஸ் கமெண்ட், நம்ம லைக் பண்ணது கமெண்ட் பண்ணது எல்லாமே காட்டும். ஸோ அதுல வந்துட்டு நம்ம லைக் பண்ணது கமெண்ட் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பேக் வந்தோம்னா அப்படியே டிஃபால்ட் அப்படியே ஹோம் பேஜுக்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த ப்ரொஃபைல் ஸ்கிரீன் நம்மளோட அந்த பயோல ஆட் பண்ணிருப்போம்ல, அந்த ஸ்கிரீனுக்கே வந்துடும். ஸோ அங்க வந்துட்டு புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அது நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதாவது இப்போ நான் ஒரு ஸ்கிரீனை நான் வந்துட்டு காட்டுறேன். இப்போ ஸ்கிரீன் 1ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் காமிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் 2க்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் 1ல இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு தேவை கிடையாது, நான் பேக் வந்தா எனக்கு டைரக்டா வந்துட்டு முன்னாடி என்ன இருந்ததோ அது வந்துடணும் அப்படின்னா நான் அங்க புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் நான் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ புஷ் நேம்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பத்தி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்றேன். புஷ் அன்டில்னு ஒன்று இருக்கு. இது வந்துட்டு எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் வர அளவு வந்துட்டு பாப் ஆயிட்டே இருக்கும். இதை பத்தி நான் சொல்றேன் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இப்போ புஷ் பாப்பு புஷ் நேம்டு மட்டுமே இதை வச்சு நம்ம மோஸ்ட் ஆஃப் இது நம்ம பண்ணிடலாம். இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் வந்துட்டு சொல்றேன், ஏன்னா இப்போ நான் வந்துட்டு சொன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஆல்ரெடி ஸ்டாக்கு புஷ் பாப்பு ரீப்ளேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போ நான் இது எல்லாமே நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். இதை நம்ம வந்துட்டு நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ப்ரோ, ஃப்ரெஷ்ஷா நம்ம பார்க்கலாம். அதளவு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்ம பார்த்துடலாம். இன்புட் விட்ஜெட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு பட்டன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டோ, ஸோ அதே மாதிரி வந்துட்டு பட்டன் யூஸ் பண்ணி நம்ம அது ஒரு இன்டராக்டிவ் விட்ஜெட்டா இருக்கு. ஸோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்புட் விட்ஜெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்டா நம்ம எதுல இன்புட் வாங்கணும்னா, டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு, டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் டிராப் டவுன் ஒன்று இருக்கு, அப்புறம் ரேடியோ பட்டனு, அப்புறம் ஸ்விட்சு ஸ்லைடரு, அது எல்லாமே இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
அதுதான் இதை யூஸ் பண்ணி நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்துட்டு கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். ஸோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ப்ராக்டிக்கலா போகும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன்ல வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான டெக்கரேஷன் நம்ம ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்செக்யூட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது என்னதுன்னா, இப்போ நம்ம பாஸ்வேர்ட்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட்லாம் நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு தெரியக்கூடாது. அதை நம்ம வேற ஏதாச்சும் ஒரு இது வச்சு நம்ம கேஸ் லைக் ஸ்டார் வச்சு நம்ம வந்துட்டு விசிபிள் பண்ணி காட்டிடணும், மறைச்சிடணும் அப்படின்னா அப்செக்யூட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி காட்டி நம்ம பண்ணிக்கலாம். ட்ரூனா வந்துட்டு ஸ்டார் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று காட்டும். ஃபால்ஸ்னா வந்துட்டு நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் தான் காட்டும். நம்ம என்ன என்டர் பண்றோமோ அந்த வேல்யூ காட்டும். அப்புறம் வந்துட்டு கீபோர்ட் டைப். இப்போ நம்ம ஃபோன் நம்பர் வாங்குற இடத்துல நம்ம நார்மலா இந்த ஏபிசிடி எல்லாம் காட்ட தேவையில்லை. ஸோ அந்த ஃபோன் நம்பர்னா அந்த வெறும் அந்த நம்பர் கீபேட் மட்டும் காமிச்சா போதும், அந்த கீபோர்ட் மட்டும் காமிச்சா போதும்ல. ஸோ அதான் அந்த கீபோர்ட் டைப் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டா, நம்பரா, இமெயிலா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன் சேஞ்ச். இப்போ அந்த டெக்ஸ்ட் இருக்கு, டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் நம்ம வந்துட்டு டைப் பண்றோம், அந்த வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுல்ல. ஒரு வாட்டி வந்துட்டு அது சேஞ்ச் ஆகும் போதும் ஒரு விஷயத்தை நம்ம ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா ஆன் சேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு மேக்ஸ் லென்த். இப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு, அதுல யூசர் வந்துட்டு இன்புட் கொடுக்குறான். ஸோ இன்புட் கொடுக்கறது வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு லென்த் இருக்கணுமோ, ஸோ அதுதான் அந்த லென்த்தை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், மேக்ஸ் லென்த் 10 நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆனால் மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் தான் அவனால என்டர் பண்ண முடியும். அதுக்கு மேல என்டர் பண்ணா அப்படின்னா என்டர் பண்ணவே முடியாது, அங்க அலோவ் பண்ணாது. அங்கேயே காட்டும் இந்த மாதிரி லைக் வந்துட்டு பை 10ன்னு காட்டும். இப்போ மேக்ஸ் வந்துட்டு 10 காட்டும், பை 10ன்னு காட்டும். இப்போ நான் ஒரு கேரக்டர் என்டர் பண்ண ஆட் ஆகிட்டே வரும். 10 வரைக்கும் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால ஆட் பண்ண முடியாது. ஸோ அதுவே அங்கே காமிச்சிடும். இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக நீங்க என்டர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்பர்ல நமக்கு காட்டும், ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஃபீல்டு பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இருங்க, சார்ஜ் போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகே. ப்ரோ கேக்குதா அவர் பேசுறது? கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்கிரீன் ஒன்னே வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு இங்க டாப் மோஸ்ட்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் வேணும். ஓகே, டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு நான் அந்த விட்ஜெட் போட்டாலே போதும் ப்ரோ. எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் என்டர் பண்ற மாதிரி வந்துடும். இதுல நான் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ எரர்னு மாதிரி ஒன்று வரும். இது என்ன அப்படின்னா, இப்போ இது டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு, இதை நான் டைப் பண்ணும்போது என்னோட கீபோர்டு வந்துட்டு மேல பாப் ஆகும். அப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஓவர்லேப் ஆகும்போது அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்துட்டு காலம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு இந்த விட்ஜெட் முக்கியமான ஒரு விட்ஜெட் ஆக்சுவலா. இது வேற, ஐயோ என்ன இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரேப்பே ஆக மாட்டேங்குது. இப்ப ரேப் ஆகுது, விட்ஜெட் மட்டும் ரேப் ஆக மாட்டேங்குது. ஓகே ஆயிடுச்சு. ஸோ சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூன்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இதை நம்ம ரெண்டு விதமா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இது வந்துட்டு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ நம்ம யூஸ் பண்றது மூலமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நமக்கு கீழே இந்த இது நமக்கு போயிடும். இந்த பாடி இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்க்ரோலபிளா இருக்கும். நமக்கு இந்த பாடி இவ்வளவு மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை எலிமெண்ட், இதுக்கு மேல ஆட் பண்ணாலும் நம்மளால ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனா இன்னொரு விஷயமாவும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இங்க வந்துட்டு ரீசைஸ் டு அவாய்ட் பாட்டம் இன்செர்ட்ன்ற மாதிரி ஒன்று இருக்கும். அவாய்ட் பாட்டம் இன்செர்ட் அப்படின்ற மாதிரி இதை வந்துட்டு நம்ம ஃபால்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஃபால்ஸ் நம்ம கொடுத்தாலும் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம், ஆனா ஸ்க்ரோல் பண்ண முடியாது.
ஸோ ஓகே, இப்பயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுவும் நமக்கு காட்டல. ஸோ இது ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணலாம். இந்த ரீசைஸ் டு அவாய்ட் பாட்டம் இன்செர்ட்னா அதான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்ம இங்க கீழே வரும்போது அந்த ஓவர்லேப் ஆகும்போது ஓவர்ஃப்ளோ எரர் வந்துட்டு காட்டும். அந்த எரரை வந்துட்டு போக்குறதுக்கு நம்ம ரீசைஸ் டு அவாய்ட் பாட்டம் இன்செர்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ யூஸ் பண்ணலாம். ஆனா சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ யூஸ் பண்றது மூலமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளால இந்த பாடியில உள்ள அந்த எலிமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ண முடியும் மேக்ஸிமமா. ஆனா இப்ப நமக்கு அதுக்கு நம்ம தேவையில்லை, ஏன்னா நமக்கு இங்க ஸ்க்ரோல் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்னும் போது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்குல்ல, இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஓவர்ஃப்ளோ எரர் வரக்கூடாதுப்பா அப்படின்னா ரீசைஸ் டு அவாய்ட் பாட்டம் இன்செர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது டிஃபால்ட்டா ட்ரூல இருக்கும், அதனால தான் அந்த எரர் வரும். இதை நம்ம ஃபால்ஸா மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எரர் நமக்கு காட்டாது. ஸோ அப்புறம் நமக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஐயோ இருங்க, இது வந்துட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தல. இது ஆக்சுவலா இந்த எமுலேட்டர்ல இந்த ஒரு ப்ராப்ளம், நம்ம லேப்ல இருக்கக்கூடிய அந்த ஹோம் பட்டன் இருக்கும் எண்டு, அதெல்லாம் நம்ம கொடுத்தாலே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடும். அந்த அப்ளிகேஷனுமே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு வெளியில வந்துடும், ஹேங் ஆயிட்டு வெளியில வந்துடும். எமுலேட்டர்ல இது ஒரு டிராபேக். ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ இப்போ நம்ம இதுக்குள்ள நமக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம் ப்ரோ. லைக் வந்துட்டு டெக்ஸ்ட் இந்த டெக்கரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த டெக்கரேஷன்ல நம்ம இப்போ நம்ம பார்த்து அந்த அவுட்புட்ல பாத்துருந்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் ஃபீல்ட் அசிங்கமா இருந்திருக்கும், ஒரு மாதிரி அப்படியே நீட்டமா விட்டு ஃபுல்லா கவர் ஆயிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கும். அதை மட்டும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம், அதை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ஒரு அவுட்லைன் பார்டரா எனக்கு வரணும் ஓகேவா. பார்டர் வந்துட்டு அவுட்லைன்டா இருக்கணும். இருங்க, எனக்கு பார்டரே இல்லை, எனக்கு கீழே மட்டும் தான் இருக்கு. எனக்கு வந்துட்டு பார்டரா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், எங்க போச்சு டெக்ஸ்ட் ஃபீல்டு, இங்க இருக்கு. இதுல வந்துட்டு டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல வந்துட்டு இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு விஜெட் நம்ம பாஸ் பண்ணோம். அதுல பார்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். பார்டர்ல அவுட்லைன் இன்புட் பார்டர் அப்படின்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா அதே ஒரு அவுட்லைன் இன்புட் பார்டர் மாதிரி நமக்கு வந்துட்டு கொடுத்துரும். நான் சேவ் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும் சுத்தி ஒரு பார்டர் மாதிரி வந்திருக்கு. இப்போ எனக்கு இது வித்லாம் ஒரு மாதிரி ஆக்குபைடா இருக்கு, எனக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வேணும், லெஃப்ட் ரைட்ல ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அந்த விஜெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரைட்ல மட்டும் தான் எனக்கு ஸ்பேஸ் வேணும், ஸோ ஹரிசாண்டல் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி எந்த நேரத்துல எது எது யூஸ் பண்ணுன்றது நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணிக்கிட்டே இருந்தாதான் ப்ரோ தெரியும். ஸோ நீங்களும் ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணிட்டே இருங்க, ஸோ நமக்கே புரியும் எந்த இடத்துல நம்ம எது யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்க ஸ்பேஸ் வேணுமா, ஓகே நான் இப்போ வந்துட்டு பார்டர் யூஸ் பண்றேன், எனக்கு கீழே ஸ்பேஸ் வேணாம், எனக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் ரைட்ல மட்டும் தான் ஸ்பேஸ் வேணும் அப்படியா, சரி ஓகே சிமிட்ரிக்கல ஹரிசாண்டல்னு ஒன்று இருக்கு அது யூஸ் பண்ணிக்கிறேன், அப்பனா லெஃப்ட் ரைட்ல எனக்கு ஸ்பேஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு அப்படியே தெரிஞ்சிடும், நம்மளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலா நிறைய பாருங்க, ட்ரை பண்ணுங்க, நமக்கே புரியும். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல நான் இது பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேற என்ன பார்த்தோம், அதுல அப்சிக்யூர் டெக்ஸ்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்க லேபிள் டெக்ஸ்ட் நம்ம ஒன்று இருக்கும். இதுல இன்புட் டெக்கரேஷன்ல நிறைய இருக்கும். இன்புட் டெக்கரேஷன்னாலே இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லாமே ஹோவர் பண்ணியிருந்தாலே நமக்கு தெரியும். லேபிள் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு ஓகேவா. ஸோ லேபிள் டெக்ஸ்ட் கொடுக்கலாமா, லேபிள் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இது வந்துட்டு ஸ்ட்ரிங், ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணா போதும். பாஸ்வேர்ட் ஓகே. இப்போ லேபிள் டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா. இப்போ லேபிள் டெக்ஸ்ட் கொடுக்கறது மூலியமா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா இதுல மேல ஒரு லேபிள் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். இன்ட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. இன்ட் டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு காட்டும். ஹிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள ஒரு ஹிண்ட் மாதிரி காட்டும். இப்போ இது வந்துட்டு கரண்ட் இருங்க, நாங்க சேவ் பண்ணணும் இல்லையா. இன்ட் டெக்ஸ்டுக்குள்ள ஐ மீன் அந்த இன்புட் டெக்ஸ்ட் இருக்குல்ல அதுல வந்துட்டு ஒரு இன்ட் மாதிரி காட்டும். நான் வேல்யூஸ் நான் டைப் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், இங்க டைப் ஆகுது பாருங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன், வேல்யூஸ் நான் வந்துட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்பனா அந்த இன்ட் டெக்ஸ்ட் எனக்கு போயிடும். ஸோ ஏதாச்சும் ஒரு இன்ட் வேணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் டெக்ஸ்ட் வேணும், மேல ஒரு லேபிள் மாதிரி ஸ்டிக் ஆன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னா லேபிள் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ வந்துட்டு அப்செக்யூர் டெக்ஸ்ட்னு ஒன்று சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த பாஸ்வேர்ட்னு இருக்குல்ல ப்ரோ, அது அந்த ஆமா லைனுக்கு நல்லதா வருமா, இல்லைன்னா அது மேலலாம் வருமா ப்ரோ? ஆமா ப்ரோ, நம்ம ஆக்சுவலா நம்ம லேபிள் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தாலே அங்கதான் ப்ரோ வரும். ஓகே ப்ரோ, ஏன்னா அது இது டிஃபால்ட் நான் ப்ராப்பர்ட்டி. வெப் டெவலப்மெண்ட்ல இது எனக்கு வரவே இல்லை ப்ரோ. அப்படியா? ஓகே ஓகே ப்ரோ. க்ளோன் பண்ணும்போது ஓ ஓகே ஓகே ப்ரோ. இது ஃபிளட்டர்ல நமக்கு டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியா அதுதான் ப்ரோ. லைக் லேபிள் டெக்ஸ்ட்னு கொடுத்தாலே நம்ம டைப் பண்ணும்போது மேல அப்படியே லேபிளா ஸ்டிக் ஆன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதான் ஃபிளட்டர் கொஞ்சம் இதுவா காம்பேக்டா இருக்கும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ அப்செக்யூட் டெக்ஸ்ட்னு இருக்கும் ப்ரோ இன்னொன்னு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த பாஸ்வேர்ட்லாம் ஸ்டார் ஸ்டாரா இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வர வைக்கிறதுக்கு நம்ம கொடுத்துடலாம். அப்செக்யூட் இதாங்க பாருங்க, ஸ்டாரோ டாட்டோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வர வைக்கிறதுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி அப்செக்யூர் டெக்ஸ்ட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆன் சேஞ்ச் இருக்கு. ஆன் சேஞ்ச்னா இப்போ என்னன்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம டைப் பண்ணும் போதும் ஒரு சேஞ்சஸ், அதாவது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல ஒரு சேஞ்ச் ஆகும் போதும் நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணலாம். லைக் எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது, இருங்க நான் அது வந்துட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் போட்டு காட்டுறேன். போட்டு காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பக்காவா புரியும். ஓகே ஸோ ஆன் சேஞ்ச் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது வந்துட்டு ஒரு வாட்டி இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஆன் சேஞ்ச் போட்டாலே நமக்கு டைரக்டா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இங்க வந்துட்டு அந்த வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். இப்போ பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்துட்டு எஸ்ஹெச்இஐகே, ஐயோ இங்க பிரிண்ட் ஆகுது பாருங்களேன், எஸ்ஹெச்இஐகே பாருங்க. இது ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகும் போதும் அந்த புள்ள இருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்றது இருக்கும். ஆல்ரெடி இங்க எஸ்ஹெச்எஸ்எஸ்ஹெச்னு இருக்கு. ஸோ நான் அது கூட நான் வந்துட்டு ஷேக்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு அப்படியே பாருங்க, ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகும் போதும் ஒரு அப்படியே இதுவாயிட்டே இருக்கும். இது நம்மளோட இதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. லைக் வந்துட்டு யூசர் வந்துட்டு கரெக்டான இதுதான் என்டர் பண்றாங்களா. இப்போ இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சில இதுல எல்லாம் நம்ம பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு காட்டும் இந்த மாதிரி யுவர் பாஸ்வேர்ட் நீட்ஸ் டு பி லைக் இந்த மாதிரி வந்துட்டு A to Z இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் 0 to 9 வரைக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் யூசர் டைப் பண்ணும் போதே நமக்கு வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான லாஜிக் வந்துட்டு நம்ம இதுக்குள்ள நம்ம எழுதிட்டு வந்துட்டு அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத அளவு ரெட் கலரா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு காட்டணும். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா கிரீன் கலர்ல காட்டணும். ஓகே அப்புறம் நான் சொல்ற லாஜிக் புரியுதா? அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம அந்த ஆன் சேஞ்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஸோ இந்த ஆன் சேஞ்ச் வந்துட்டு நமக்கு நிறைய விதத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஸோ வந்துட்டு கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூ வந்துட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இந்த வேல்யூ வந்துட்டு நான் இன்னொரு இடத்துல நான் வந்துட்டு எடுத்து காட்டணும், இன்னொரு இடத்துல நான் வந்துட்டு மாடிஃபை பண்ணணும், ஏதாச்சும் நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்துட்டு என்ன பண்ணலாம், அதை ஒரு கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கண்ட்ரோலர்னா என்ன, அதுதான் அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒரு விஜெட் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும் ஒரு கிளாஸ்ல கண்ட்ரோலர். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ஓகே ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர்ன்றது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ். ஓகே இதுதான் கண்ட்ரோலர் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் எது வேணா சொல்லிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோலரை வந்துட்டு இங்கே நான் பாஸ் பண்றேன். இங்கிட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அந்த டைப் தான் பாஸ் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு அந்த டைப் கண்ட்ரோலர்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் வந்துட்டு பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கண்ட்ரோலர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் எல்லாமே. நான் என்ன வேல்யூ நான் வந்துட்டு இங்கே டைப் பண்றேனோ அந்த வேல்யூ வந்துட்டு இங்கே ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அதை வந்துட்டு சேவ் பட்டன் இந்த பிரஸ் மீ இருக்கு பாத்தீங்களா, இந்த பட்டன் கொடுத்தோன்னே எனக்கு வந்துட்டு அது பிரிண்ட் ஆகும். என்ன வேல்யூ நாங்கள் டைப் பண்ணணும் அது வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும்.
அப்படின்னா கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட். இப்போ அது வந்துட்டு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலா இருக்கு, ஓகேவா? இப்போ அதை நான் ஸ்ட்ரிங்கா நான் பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கா நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது மூலயமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கா என்னால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா இது வந்துட்டு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கால் ஆகுது, ஓகேவா? அதனால ஒரு ஒரு எலிமெண்ட் ஒரு ஒரு கேரக்டர் நான் வந்துட்டு டைப் பண்ணும்போது வந்துட்டு இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ரெஸ் மீ கொடுக்குறேன். கொடுக்கும்போது பாத்தீங்களா ஃபிளட்டர் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு இந்த கண்ட்ரோலர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த இந்த டேட்டாவை நான் அடுத்த ஸ்கிரீனுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கண்ட்ரோலர் வழியா நான் கொண்டு போவேன். அது வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க ப்ரோ. அது வந்துட்டு உங்களுக்கு அசைன்மெண்ட். என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்குல்ல இந்த ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட்ல, அதாவது நான் வந்துட்டு தரம் ப்ரோ, இது கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் வந்துட்டு போஸ்ட் பண்றேன், அசைன்மெண்ட்டா நான் போஸ்ட் பண்றேன். எப்படின்னா ஒரு பேஜ் இருக்கணும், ஒரு பேஜ்ல 2 இன்புட், அதாவது 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கணும். ஒன்னு வந்துட்டு நேமு, இன்னொன்னு வந்துட்டு பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு சேவ்னு ஒரு பட்டன் இருக்கணும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டோன்னு என்ன ஆகணும் அப்படின்னா இன்னொரு ஸ்கிரீனுக்கு போகணும். அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது இருக்கா, இந்த இதுதான் வந்துட்டு அந்த சேவ் பட்டன் வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணனோடனே எனக்கு வந்துட்டு அடுத்த ஸ்கிரீன் வந்துடணும். அதுல வந்துட்டு அந்த நேம்னு போட்டு நம்ம அங்க என்ன நேம் என்டர் பண்ணோமோ அந்த நேம் இங்க வந்துட்டு விசிபிளா இருக்கணும். பாஸ்வேர்டுன்னு நம்ம என்ன என்டர் பண்ணோமோ அது இங்க விசிபிளா இருக்கணும். அதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ, அது வந்துட்டு டாஸ்க். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஏன்னா இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ஸோ நிறைய நம்ம இதான் பண்ணுவோம். ஒரே ஸ்கிரீன்ல முடியக்கூடிய விஷயமே இல்லை. இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்கோங்களேன். அதுல வந்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? ஒரு கார்ட்லாம் இருக்கு, கார்ட்ல ஆட் பண்ணி அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ப்ரைஸ் ஓவர்வியூ பண்ணுவோம், அதாவது என்னென்ன கார்ட்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செக் அவுட் ஸ்கிரீன் போவோம். அப்புறம் பேமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ரைஸை பார்ப்போம். ஸோ அந்த ப்ரைஸ்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கார்ட்ல நம்ம ஆட் பண்ணி டோட்டலா காட்டுறதோட சேர்த்து செக் அவுட் ஸ்கிரீன் போவோம். செக் அவுட் ஸ்கிரீனுக்கு அப்புறம் வந்துட்டு கடைசியில நம்ம அந்த பேமெண்ட் ரேசர் பே எந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் யூஸ் பண்றோமோ அதளவு போவோம். ஸோ அந்த டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணி நம்ம கொண்டு போறோம் ஸ்கிரீன்ல. ஸோ அதனால இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது பாருங்க, ட்ரை பண்ணுங்க ப்ரோ இது ஆக்சுவலா. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போதைக்கு போதும் ப்ரோ, இவ்வளவு போதும். நாளைக்கு நான் வந்துட்டு நேவிகேட்டர் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதுக்குள்ளே இந்த நேவிகேட்டர் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு பக்காவா பார்த்துருவாங்க. அதாவது பக்காவா பார்த்துருவாங்க இந்த சென்ஸ் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, அதாவது டீப்பா புரிஞ்சுக்கோங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் புரிஞ்சுக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா நம்ம ரெக்கார்டிங் செஷனே பார்த்துக்கோங்க. நான் நாளைக்கு ரிமைனிங் இதை நான் கண்டினியூ பண்றேன். ரிமைனிங் இதை கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் இதுல ரிமைனிங் இருக்குல்ல, ஃபார்ம் ஃபில், டிராப் டவுன், ரேடியோ, ஸ்விட்ச், ஸ்லைடர் அதெல்லாம் போயிடலாம் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. நான் வந்துட்டு அதை அசைன்மெண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன் நான் கூகுள் கிளாஸ் ரூமில். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிடுங்க நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு. நான் இது டியூ டேட் வந்துட்டு நாளன்னைக்கு வரைக்கும் போடுறேன், நைட் வரைக்கும் போடுறேன். ஸோ அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. பை ப்ரோ, பை ப்ரோ.